வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு பேலஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 37வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல போட் பறந்து வரத காட்டுறானுங்க. எல்லாரும் கும்பலா நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ நடந்து வராங்க. பார்த்தா ஃபேங் அந்த ஊதா மேகம் இருக்கிற இடத்துல ஹெல்ப் பண்ண டீமே மொத்தமா வருது. அந்த சின்ன பொண்ணு ஏதோ கை காட்டுறா. ஜிங்காங் சிக்ட சேர்ந்த அந்த பொண்ணு யாரு, உங்களுக்கு நல்லா தெரியும் போல இருக்குன்னு யூ கேக்குறா. அவங்க எல்லாரையும் ஊதா மேகம் இருக்கிற இடத்துல சந்திச்சேன். விசித்திரமா சும்யானியா இங்க வந்திருக்கான்னு ஃபேங் சொல்றான். நான் ஜிங்காங் செக்ட சேர்ந்த ஜாவோ சன்சின் அவன் சொல்றான். நான் கியூஆன் செக்ட சேர்ந்த ஃபேங்னு சொல்றான். நல்லது, நான் உன்னை அந்த இடத்துல பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வெளிக்கொண்டு வரான். எல்லாரும் அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. இவனுடைய உயிரை எடுக்கிறதுக்கு இன்னொருத்தனும் வந்திருக்கான் போல அவன் சொல்றான். சரி சரி, பேசி முடிச்சிட்டீங்கன்னா போய் போட்டிக்கு தயாராகுங்கன்னு வாங் சொல்றாரு. கேட்டுட்டு அவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அவர் என்னவோ கொடுக்குறாரு. எல்டர் வாங் என்னது இதுன்னு கேட்கறான். ரத்த டிராகன் மரத்தை எடுத்துக்கிட்டு வந்ததை அவங்க செக்ட சேர்ந்தவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். உன்னுடைய செயலுக்கான பாராட்டுற விதமாகவும் நன்றி சொல்ற விதமாகவும் இதை எடுத்துக்கோன்னு சொல்றாரு. ஃபேங்கும் அதை வாங்கிக்கிறோம். என்னுடைய ஸ்டூடெண்ட்டுங்கெல்லாம் போட்டி நடக்கிறப்ப கருணை காட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. புரிஞ்சது, தேங்க்யூ எல்டர் வாங்கன்னு ஃபேங் சொல்றோம். ஷேப் போட்டு ஒரு இடத்துல நிக்குது. எல்லாரும் கீழே இறங்கி நில்லுங்க, ஓலி லேண்டுக்குள்ளார போறதுக்கான டைம் வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஒருத்தரை கீழே குதிக்கிறாங்க. கீழே இறங்கிடுறாங்க. பார்த்தா அந்த போட்டை அந்த இடத்துல காணோம். இன்னொரு முறை சொல்றேன், ஒரே செக்ட சேர்ந்தவங்களுக்குள்ளார சண்டை போட்டீங்கன்னா நான் அதை அனுமதிக்க மாட்டேன்னு தலைவர் சொல்றாரு. அங்க இருந்த எல்டர் எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு 3 பேரும் அவங்களுடைய பவரை சேர்த்து அனுப்பி ஏதோ ரிங்கு மாதிரி வர வைக்கிறாங்க. அவங்கன்னு சொன்ன உடனே ஒருத்தரை போய் உள்ளார குதிக்கிறாங்க. ஃபேங்கும் ஓடி உள்ளார குதிச்சிடறான். வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. ரிங்குல இருந்து எல்லாரும் வேகமா வராங்க. ஃபேங் இறங்கிட்டு யூ எங்க இருக்குன்னு பாக்குறான். யூ அங்க இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபேங் நடந்து போறான். கொல்லத்துக்கு நடுவுல அந்த பூ இருக்கு. இவ்வளவு பெரிய பூவான்னு சொல்லிட்டு ஃபேங் எகுறான். டைமிங்ல கரெக்டா ஒரு பறவை ஃபேங்க தடுக்க வருது. ஃபேங் அவனோட பவர் அனுப்பி அந்த பறவை அடிச்சுட்டு அந்த பூவை எடுத்துறான். அந்த பூவை வேற மூந்து பார்த்துட்டு வாசனை நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த பறவை போய் தண்ணியில விழுந்து தப்பிக்க முடியாம முழுகிடுது. மொத்தம் 3 செக்ட் 15 ஸ்டூடெண்ட்டுங்க. கேளுங்க, உங்களுடைய வேலை இந்த இடத்தோடைய சென்டர்லயும் மலை உச்சிலையும் இருக்கிற தாமரைய உயர்ந்த பொக்கிஷன்னு சொல்லுவாங்க. சொந்தமா போராடணும். ஆனா அந்த தாமரை பூவை பேக்ல வச்சுட்டீங்கன்னா உங்களை போட்டியில இருந்து நாங்க தூக்கிடுவோம். இந்த புனித மலையில போட்டி 8 நாளுக்கு நடக்கும். 8 நாள் கழிச்சு அந்த தாமரை பூ யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வெற்றியாளர். ஜெயிக்கிறவங்களுக்கு சோல் ஃபார்மேஷன் பில் பரிசா கொடுக்கப்படும் யாரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த தாமரை பூவையும் காட்டிடுறானுங்க. இப்ப இந்த பில்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் பவர் அதிகரிக்க யூஸ் ஆகுமா? டீச்சரோடைய ஆன்மாவை உருவாக்குற பில்ஸ் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பில்ஸால நான் சோடோடைய அடுத்த லெவலுக்கு போக முடியும். வெறும் அந்த சோல் பவர் அதிகரிக்கிறதுக்கான பில்ஸை பத்தி யோசிக்க கூடாது. யார்கிட்ட அந்த தாமரை பூ இருக்கோ அவங்கள தான் எல்லாரும் டார்கெட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஓடுறான். எனக்கு நேரம் இருக்கு, நான் எப்படியாவது செஞ்சு முடிச்சாகணும். இந்த இடத்துல பவர் அதிகரித்துக்கான பொருட்கள் எவ்வளவோ இருக்கு இன்னும் சொல்றான். பார்த்தா ஏதோ ஒரு ரெட் உல்ஃப் விழுது. என்னடான்னு பார்த்தா ஃபேங் தான் அதை போட்டு தள்ளிட்டு அது உள்ளார இருந்து அதோடைய பவரை எடுக்கிறான். பயம் பெரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல பாம்பு வந்துடுது. கிட்ட வர்றதுக்கு பயமா இருக்கா? நான் இப்ப எல்லா பயத்தையும் சாப்பிடுறேன்னு ஃபேங் சொல்றான். கட் பண்ணா ஃபேங் மரத்து மேல உட்காந்துக்கிட்டு அதோடைய பவரை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதோ சின்னதா ஒண்ணு ஓடுது. ஃபேங் அவனுடைய பவரை வர வச்சு அதுக்கு முன்னாடி குத்துறான். அதுல இருந்து வந்த பவர்லயே அது கீழே விழுந்துடுது. அதை எடுத்துட்டு நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு என்னவோ கட் பண்றான். அவங்க எல்லாரும் நின்னு ஃபேங் பண்றத பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபேங் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிங்காங் செக்டர் சேர்ந்த ஸ்டூடெண்டா இருந்தா அது விஷம் உள்ளதா விஷம் இல்லாததானே அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியலன்னு வாங் சொல்றாரு. ஃபேங் இங்க வரதுக்கு முன்னாடியே பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு தலைவர் சொல்றாரு. அவுட் செக்டர் சேர்ந்த ஃபேங்னாலதான் என்னுடைய வாழ்க்கை இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. அவுட் செக்டர்ல இருந்துகிட்டே இந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கான்னு வாங் சொல்றாரு. நீங்க ரொம்ப தான் பாராட்டுறீங்கன்னு தலைவர் சொல்றாரு. அந்த கிழங்க சாப்பிட்டுட்டு கத்துறான். பார்த்தா அவனோட கோல்டன் ஸ்பிரிட் பவர் அதிகமாகுது. 9th லெவல்ல கடக்க இன்னும் ஒரு ஸ்டெப் தான் இருக்கு. சீனை கட் பண்ணா ஃபேங் ஓடி வரான். ஏதோ ஈட்டிமே 2 வருது. ஃபேங் அதுல இருந்து தப்பிச்சுட்டு திரும்பி ஓட ஆரம்பிக்கிறான். பார்த்தா மரத்து மேல நின்னுகிட்டு இருக்கானுங்க. திருப்பி ஈட்டிங்க வருது. ஃபேங் அதுல இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு முன்னாடி இருந்து பவர் அனுப்புறானுங்க. ஃபேங் அவனுடைய பவர் அனுப்பி அதை தடுக்கிறான். 4 பேரும் அவனை ரவுண்டு கட்டிடுறாங்க. எங்கடா இன்னொருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிற டைமிங்ல மேல இருந்து அடிக்கிறான். ஃபேங்கும் தடுக்கிறான் அவனால முடிஞ்ச
முடிஞ்ச வரைக்கும். வெடிச்ச எஃபெக்ட்ல 2 பேரும் பின்னாடி போயிடுறானுங்க. உன்கிட்ட நல்ல திறமை இருக்கும் போல இருக்கு, நீ 2வது சன்னி கிட்ட பண்ண வேலைக்கு இப்ப நீ பதில் சொல்லி ஆகணும்டா, நான் உன் கதையை இங்கே முடிச்சிடறேன்டா நான் சொல்றான். நான் தான் 2வது சன்னை கொன்னன் எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றேன்னு ஃபேங்க் கேட்கறான். நீ என்னுடைய செக்ட் சீக்ரெட் புக்கை எடுத்துக்கிட்டு போய் வித்துட்ட விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சாடா நான் சொல்றான். இப்ப நான் கொஞ்சம் கவனமா இல்ல, ஆனா நான் இப்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த காட்டுக்குள்ள இருக்கிறப்ப என்னால எதை வேணும்னாலும் செய்ய முடியும். சரி, நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச? நீ செக்ட்ல இருந்து பொருளுங்களை எடுத்துக்கிட்டு வந்தப்ப எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இன்னும் அந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்கறியாடா நான் கத்துறான். அந்த ஆன்ட்டியை காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அப்படியே இந்த மாதிரி அனிம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.